இந்த சமணர்கள் சொன்ன உடனே மன்னனும் உத்தரவு பிறப்பிச்சுறாரு. அந்த சைவ மடத்திற்கு நெருப்பு வைக்கப்படுது. சைவ மடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் இந்த நெருப்பு தீயில வேதனை அடைந்து எல்லாரும் ஓடுறாங்க. அந்த பக்கம் ஓடுறாங்க, இந்த பக்கம் ஓடுறாங்க. அதுல ஞானசம்பந்த பெருமானும் இருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஞானசம்பந்த பெருமான் இந்த தீ நம்மை ஏதும் செய்யாது, கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா, பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுகன்னு பாருங்க. இந்த தீ மெதுவா போய் பாண்டிய மன்னனை சேரு அப்படின்னு சொல்றாரு. வேகமா சென்று இருந்தா மன்னனுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால பையவே சென்று ரொம்ப மெதுவா போய் மன்னனுக்கு ஆகுகன்னு சொன்ன உடனே இந்த தீ என்ன ஆகுது, பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயா மாறிடுது. இப்போ இந்த வெப்பு நோய்க்கு சமணர்கிட்ட மருந்தே இல்லை. எப்படி மருந்து இருக்கும்? சிவபெருமானுடைய அந்த அருளினாலே பற்ற வெப்பு நோய்.